ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் எக்கனாமிக்ஸில் வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தினுடைய பலவீனம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் நெக்ஸ்ட் டு சைனா அண்ட் அவர் கண்ட்ரி இஸ் லைக்லி டு ஓவர்டேக் சைனா இன் நியர் ஃபியூச்சர். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் சில ஆண்டுகள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா சீனாவே நம்ம இந்தியா ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாப்புலேஷன் க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஹை அண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் எ ஹர்டில் டு க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சி இந்தியாவில் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னு சொல்கிறாங்க. த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா இஸ் ஆஸ் ஹை ஆஸ் 1.7 per 1000. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது 1000 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.7% அதிகரிச்சிட்ருக்கு. 1000 பேத்துக்கு 1.7% பாப்புலேஷன் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The annual addition of population equals the total population of Australia. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியோட மக்கள் தொகைக்கு அதாவது ஆண்டுதோறும் நம்ம எவ்வளவு அதிகரிக்கிறோமோ அது அவ்வளோதான் ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகையே அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை அப்படின்னு சொல்லலாம். தேர் எக்ஸிஸ்ட் எ ஹியூஜ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இன் த இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். த ப்ரப்போர்ஷன் ஆஃப் இந்திய இன்கம் அண்ட் அசெட்ஸ் ஓன் பை டாப் 10% ஆஃப் இந்தியன்ஸ் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். திஸ் ஹேஸ் லீட் டு an increase in the poverty level in the society and still a higher percentage of individuals are living below the poverty line. As a result of unequal distribution of the rich becomes richer, poor becomes poorer. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஏன்னா இன்றைக்கி அதிக அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட வருமானம், சொத்துக்கள் எல்லாமே இருந்தாலும் 10% இந்தியர்கள் இன்றைக்கி அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க. அதாவது இன்றைக்கி வளங்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது சமுதாயத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க, வெறும் 10% மட்டும்தான் இந்தியாவில் சொத்துக்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய சதவீதங்கள் பார்க்கும்போது மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுடைய எண்ணிக்கைகள் தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வளர்ச்சிங்கிறது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற 90% பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் அதிகமாக வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது பணக்காரங்கள் தொடர்ந்து பணக்காரங்களாக இருக்காங்க, ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா அந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்க்ரீஸிங் த ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் தோ தெர் ஹாஸ் பீன் கான்ஸ்டன்ட் growth in the GDP and growth opportunities in the Indian economy, there have been a steady increase in the prices of essential goods. The continuous rise in the prices erodes the purchasing power and adversely affect the poor people whose income is not protected. இன்றைக்கி அத்தியாவசியமான பண்டங்களுடைய விலை உயர்கிறது. ஏன்னா இன்றைக்கி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்கிறோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு நிலையான வளர்ச்சியும் சரி நிறைய வாய்ப்புகள் நமக்கு இந்தியாவில் இருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கி விலைவாசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. விலை அதிகமாக நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி நிரந்தரமான வருமானம் இல்லாதவர்கள், ஏழை மக்கள் பொருட்களை அதாவது அதிகமாக வாங்கி அவங்களால கன்சியூம் பண்ண முடியல, நுகர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்கட்டமைப்பு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ there has been a gradual improvement in the infrastructural development in the past few decadesனா 10 ஆண்டுகள்னு அர்த்தம். There is a still scarcity of the basic infrastructure like power, transport, storage etc. இன்றைக்கி நமக்கு கட்டமைப்பு வசதிகள் அது குறைவாக இருக்குது.
கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கட்டமைப்பு வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருந்தால் கூட, அதாவது மின்னாற்றலாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து, இல்லை பண்டங்களுடைய பாதுகாப்பு, ஸ்டோரேஜ் சொல்கிறாங்களே, பாதுகாப்பு வசதிகள், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இருந்தால் கூட, அதாவது அளவுக்கு அதாவது என்ன சொல்லலாம், ஓரளவுக்கு டெக்னாலஜி இருந்தால் கூட பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஓரளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் இருக்கிற அந்த போக்குவரத்து இதெல்லாம், ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி எல்லாமே நமக்கு ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு வந்து உருவாக்க திறனற்ற நிலைன்னு ஒரு பலனற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். வித் க்ரோயிங் யூத் பாப்புலேஷன் there is a huge need of the employment opportunities. The growth in production is not accompanied by a creation of job. The Indian economy is characterized by jobless growth அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இளைஞர்களினுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. வேலைவாய்ப்பு அந்த அளவுக்கு ஏன்னா இளைஞர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அந்த மனித வளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை நம்ம உடனடியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ச்சியிலையும் சரி, உற்பத்தியிலையும் சரி, வேலை வாய்ப்பை நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. அதனால தான் இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்லெஸ் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவுடேட்டட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும், பழமையான தொழில்நுட்பங்கள். The level of technology in agriculture and small scale industries is still outdated and obsolete அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி வேளாண்மை மற்றும் சிறு தொழில்களுடைய நிறுவனங்களுடைய தொழில்நுட்ப நிலைகள் வந்து இன்றைக்கி ரொம்ப பழமையானதாக இருக்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சி விரைவாக உயர்த்த முடியல அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய பலவீனங்கள் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் டெமோக்ராஃபி. மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் டெமோக்ராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் தி இந்தியா. ஸோ அப்போ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகையினுடைய அளவு, ரேட் ஆஃப் க்ரோத்னா வளர்ச்சி வீதம், பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செக்ஸ் ரேஷியோனா பாலின விகிதம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னா வாழ்நாள் எதிர்பார்ப்புகள், லிட்ரஸி ரேஷியோனா எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோடைய இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1901 சென்சஸ்லேருந்து எவ்வளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு 11, 21 இதெல்லாம் மைனஸில் இருந்தது. அப்போ 31 கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வந்தது. திரும்ப 51 குறைஞ்சது, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் இருந்திருக்கு. அப்புறம் கடைசி 2001, 2011 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இதோட பார்க்கலாம். ஓவர் எ பீரியட் ஆஃப் 100 years, India has a quarter doubled its population size. In terms of size of population, India ranks second in the world after China. India has only about 2.4% of world's geographical area and contributes less than 1.2% of the world's income, but accommodates about a 17.5% of the world population. இன்றைக்கி கடந்த பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்தில் 4 மடங்கு மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது நமக்கே தெரியும், சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து செகண்டில் இருக்குன்ட்டு. இன்றைக்கி நம்மளுடைய ஜாகிரபிகள் புவிப்பரப்பில் பார்த்தோன்னா 2.4% பரப்பளவு உடையது தான் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து 1.2% வந்து நம்மளுடைய இன்கம், உலக வருமானத்து உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது 1.2% இன்கம் பெற்றிருக்கக்கூடியது நம்ம நாடு. அதே மாதிரி பாப்புலேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 17.5% வந்து இன்றைக்கி மக்கள் தொகை கொண்டு இருக்குது நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லலாம். தென் இன் அதர் வேர்ட்ஸ், எவ்ரி 6th person இன் த வேர்ல்ட் இஸ் அன் இந்தியன். அதாவது 6 பேர்த்தில் ஒருவர் கண்டிப்பாக மக்கள் தொகையில் இந்தியராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். In fact, the combined population of just 2 states, namely Uttar Pradesh and Maharashtra, is more than the population of United States of America. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உத்தரப்பிரதேஷும் மகாராஷ்டிரா இந்த 2 ஸ்டேட்டோடைய மக்கள் தொகையை கூட்டினா கூட, அதாவது பார்த்திங்கன்னா அதாவது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கூட்டக்கூடிய அந்த மக்கள் தொகையை வந்து நம்ம ஒப்பிடும்போது 3வது இடம் அமெரிக்கா நாட்டில் வாழக்கூடிய மக்களோட நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்மியாக இருக்காங்க யூஎஸ்லாம். த 3rd most populous country, அதாவது உலகத்தில் 3வது இடத்துல இருக்குதான். அடுத்தது, some of the states in India have larger population
தேன் மெனி அதர் கண்ட்ரிஸ். இந்தியாவில் இன்னும் சில மாநிலங்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற நாட்டு மக்கள் தொகையை விட நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த நெகட்டிவ் க்ரோத் டியூரிங் 1911 to 21, 1911 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து நெகட்டிவ்னா எதிர்மறையாக இருந்திருக்கு. வாஸ் டியூ டு த ரேபிட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸ். அந்த ஆண்டுகளில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற இந்த பஞ்சம், பட்டினி அந்த மாதிரி சில இயற்கை நிகழ்வுகள் நடந்ததுனால மக்கள் தொகை குறைவாக இருக்குது. அதனால தான் இந்த இயர் 1921 இஸ் நோன் அஸ் த இயர் ஆஃப் கிரேட் டிவைட் ஃபார் இந்தியாஸ் பாப்புலேஷன் அஸ் பாப்புலேஷன் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் 1921 மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். டூரிங் 1951 the population growth rate has come down from 1.33% to 1.25%. Hence it is known as the year of small dividend. 1951 மக்கள் தொகை பெருக்கு வந்து 1.33%, 1.25% குறைஞ்சிருச்சு. அதனால் 1951 இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு அதை வர்ணிக்கிறாங்க. அடுத்து 1961 இந்த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்டிங் இன்க்ரீஸிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு 1.96%லேருந்து 2%க்கு வந்தது. அதனால் 1961 the year is known as year of population explosion. எக்ஸ்ப்ளோஷனை வெடிப்பு. அதனால் 1961 மக்கள் தொகை பார்த்தோன்னா 1.96%லேருந்து 2% அதிகரித்ததுனால இந்த ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயர் 2001 பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா கிராஸ்ட் 1 பில்லியன் சொல்லலாம். ஸோ 2001 மக்கள் தொகை வந்து 1 பில்லியன் 100 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்சஸ் ஆஃப் 2011 reverse the growth of youth population which is described as a demographic transition. அதனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டத்தக்க இளைஞருடைய எண்ணிக்கைகள் குறிப்பிட்டத்தக்க அளவில் இருக்குது. அதனால் இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பர்த் அண்ட் டெத் ரேட் அப்படின்னு சொல்லலாம். பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் சொல்லுவாங்க. க்ரூட் ஆஃப் டெத் பர்த் ரேட்னா குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம். இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பேர்த்ஸ் பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன்ஸ். 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை இது குறைக்கும். அதே மாதிரி டெத் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இறப்பு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் டெத்ஸ் பர் 1000 பாப்புலேஷன். 1000 மக்கள் தொகைக்கு இறப்பருடைய எண்ணிக்கைகளை இது குறிக்குது. ஸோ அந்த க்ரூட் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் வேரியஸ் இயர். ஸோ இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலத்தில் 1951, 2001, 2011 சிபிஆர்னா க்ரூட் பர்த் ரேட் பிறப்பு விகிதம், டெத் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பர்த் ரேட் வந்து 51 அதிகமாக இருந்திருக்கு, டெத் ரேட்டு வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2001 வந்து குறைஞ்சிருக்கு, ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. 2011 ரெண்டுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். The birth rate was 39.9 in 1951. It fell to the 21.8 in the 2011. ஸோ இப்போ வந்து 39லேருந்து 21.8க்கு வந்து பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருக்கு பர்த் ரேட் பிறப்பு விகிதம். ஆல்தோ the birth rate has declined, the decline is not so remarkable. அதாவது அந்த இறப்பு வீதம் பிறப்பு வீதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குறிப்பிடும்படியாதுன்னா இது இல்லை, ஏன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இல்லை. The death rate has declined. அதேமாதிரி இறப்பு வீதமும் பார்த்தோன்னா 27.4% 1951, 7.1 2011 இருந்திருக்கு. However, from the data it is clear that the fall of birth rates less than that of death rate அப்படின்னு. ஸோ இதுலேருந்து பார்க்க இறப்பு வீதம் வந்து குறைஞ்சிருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் காலத்தை பார்க்கும்பொழுது பிறப்பு விகிதத்தினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா குறைவானதாக இருக்குது. அதை விட குறைவாக டெத் ரேட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பர்த் ரேட்டு குறையுது, டெத் ரேட்டும் குறையுது. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பர்த் ரேட்டை விட டெத் ரேட்டு வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேரளா ஹேஸ் த லோயஸ்ட் பர்த் ரேட் 14.7 and உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் ஹையஸ்ட் பர்த் ரேட் 29.5. அதாவது நம்ம இந்தியாவிலே பார்த்தோன்னா கேரளாவில் தான் பிறப்பு விகிதம் வந்து குறைவு, உத்தரப்பிரதேசம் அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லோயஸ்ட் டெத் ரேட் இறப்பு வீதம் குறைவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அது மாதிரி ஒரிசா பார்த்தீங்கன்னா 9.2 இஸ் த ஹையஸ்ட். அது வந்து ஒரிசா வந்து அதிகமான இறப்பு வீதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் பொறுத்தவரை கேரளாவில் வந்து குறைவான பிறப்பு வீதம் இருக்குது, அதிகமான பிறப்பு வீதம் வந்து உத்தரப்பிரதேஷ். வெஸ்ட் பெங்கால் குறைவான இறப்பு வீதம், ஒரிசா அதிகமான பிறப்பு வீதம் அப்படின்னு சொல்லலாம். லோயஸ்ட் டெத் ரேட் ஆஃப் 6.6. அதிகமானது பார்த்திங்கன்னா ஒரிசா, குறைவானது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமாங் த ஸ்டேட்ஸ் பீகார் ஹேஸ் த ஹையஸ்ட் decadal
of 2001-2000 high the growth rate of population, while the Kerala has the lowest growth rate. And the four states of Bihar, Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh is called Bimaru. States very high population. இந்த 4 மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 1 2 இந்த 4 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதனால் இதுக்கு வந்து பீமருன்னு பேர் வச்சுருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிசைடிங் த பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இட் ரெப்ரசன்ட் த லேண்ட் ரேஷியோ. அது வந்து மனிதன் மற்றும் அவங்களோட நிலத்தினுடைய எண்ணிக்கையின் அளவில் அதை குறிக்கக்கூடியது. as the total land of area remains the same and increase in the population cause density of population to rise. ஸோ இன்றைக்கி மொத்த நிலப்பரப்பு அளவு மாறல, ஆனால் மக்கள் தொகையோட அடர்த்தி மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜன் சொல்லலாம். மக்கள் தொகையை மொத்த மக்கள் தொகையை அந்த பகுதியுடைய நிலப்பரப்பால் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு மக்கள் தொகை அடர்த்தி கிடைக்கும். டேப்லெட் காலம் பாருங்கள். 1951 117 இருந்திருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. 2001 அதிகரிச்சிருக்கு 325. அதே 2011 382 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்த்து இன்னும் இப்போலாம் பார்க்கும்போது 555 இருக்குது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஜஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வாஸ் லெஸ் தென் 100. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு சதுர கிலோமீட்டர் 100 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு பார்க்கும்போது 1951 117, அதுக்கப்புறம் 2001 325 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இதே 2011 சென்சஸில் 382 அப்படின்னு அதிகரிச்சுட்டே இருக்குது. thus the pressure of population has also been raising. இன்னமும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஹவ் டென்சிட்டி ஹையர் தேன் த இந்தியாஸ் ஆவரேஜ் டென்சிட்டி. மற்ற இதை காட்டிலும் இந்த மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். Then Bihar is the most densely populated state in the country with 1,102 persons living in square kilometer, followed by West Bengal with 880. ஸோ அதிகமாக நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது பீகாரில் தான் மக்கள் தொகை அடர்த்தி 1102 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால் 880. அடுத்தது அருணாச்சல பிரதேஷில் பார்த்தோன்னா ரொம்ப குறைவான மக்கள் தொகை அடர்த்தி 17 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.